வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரே. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரே. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை பார்க்கக்கூடிய கடவுளாகவும் நம்மையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாகவும் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை நிகழ்த்துவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆகவே இவ்வளவு இரக்கம் மிகுந்த, நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டவருக்கு நாம் நன்றி உணர்வோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற படிப்பினை தான் இன்றைய நாளிலே நம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கக்கூடிய ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம். வந்தவர்கள் யாரையுமே வெறுங்கையோடு இந்த அன்னையானவள் அனுப்புவதில்லை. தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி நிறைவான ஆசையை நம் எல்லோருக்குமே பெற்றுக் கொடுப்பார். ஆகவே ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னால் முடியாத காரியம் என்று நிறைய இருக்கின்றன தாயே. நிம்மதியாக என்னால் இருக்க முடியவில்லை. கஷ்டங்களோடு வந்திருக்கிறேன், கவலைகளோடு வந்திருக்கிறேன். நீரே எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசும் அம்மா. கவலையோடு வந்திருக்கிறேன், ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். என்னை அணைத்து கொள்ளும் அம்மா. என்னை தனியாக தவிக்க விடாதே அம்மா. உம் பிள்ளை நான், உம் பிள்ளை மீது அன்பு காட்டும் அம்மா. என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும் அம்மா. வறுமை, கடன் தொல்லை, வறட்சி, குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிணக்குகள், மன வருத்தங்கள், இவை எல்லாவற்றையுமே நீக்கி நாங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக அருளை தாரும் அம்மா என்கின்ற உணர்வோடு இந்த கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாம்பல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்க்கை அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்னும் இன்றும் கன்னியான இடைவிடா சகாய தாயின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை உரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து நீர் கொடுக்கும் அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்கள் இனங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக கண்டிப்பார். அனைத்திற்கும் அவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாருக்கும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வறியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 82. கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். 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 எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகட்கும் நியாயம் வழங்குங்கள்.
எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல் என்றே. கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். கடவுளே, உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 17 இறைவசனங்கள் 11 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரி பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்கு வந்த பொழுது 10 தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லை, மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, இறைவன் எவ்வளவு இரக்கமிக்கவராக இருக்கிறார், இறைவன் இந்த உலக மக்கள் மீது எவ்வளவு கரிசனை காட்டக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே அறிந்தபடி தொழுநோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் யூத சமய நெறிமுறையின்படி
அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதும் அவர்களோடு எந்தவித உறவு கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நெறிமுறை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெறிமுறை என்றால், அன்புக்குரியவர்களே, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உடல் நோயால் வருந்தக்கூடியவர்கள் கடவுளினுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்கின்ற எண்ணம் யூத மக்கள் மத்தியிலே பரவலாய் மேலோங்கி இருந்தது. அதனால்தான் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்திலே இருக்கிறார்கள். தங்களோடு யாருமே பேசவில்லையே என்கின்ற வருத்தம் அவர்களுக்கு இருக்கும். தங்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக கூட தன்னையே அவர்கள் அவமானப்படுத்தி கொண்டு நான் தீட்டு 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 என்று கத்திக்கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல். இப்படி பல்வேறு வகையான இன்னல்களை மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும் என்று கதறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் செய்யக்கூடிய 2 விதமான செயல்பாடுகளை மட்டும் இந்த நாளிலே நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த 10 தொழுநோயாளர்களும் ஆண்டவரை பார்த்து உரத்த குரலே எங்கள் மீது இரக்கம் வையும் என்று கதறுகிறார்கள். அந்த வேளையிலே ஆண்டவர் செய்யக்கூடியது என்ன என்றால் அவர்களை பார்க்கிறார். இயேசு அவர்கள் அத்துணை பேரையுமே உற்று பார்க்கிறார். உற்று பார்ப்பது என்பதன் வழியாக என்ன நெறிமுறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், எல்லா மனிதர்களுமே உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஏன் உங்களோடு பிறந்தவர்கள், உங்களுடைய மனைவிமார்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தங்கள் எல்லாருமே உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இருக்கக்கூடிய நான் பார்ப்பதன் வழியாக உங்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிறேன். எல்லாருமே உங்களை ஒதுக்கிவிட்டாலும் கூட உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன். எல்லாரும் உங்களை பார்த்து தீட்டு என்று ஒதுங்கிவிட்டு செல்வார்கள். ஆனால் நான் உங்கள் மீது கரிசனை கொண்டு அந்த கரிசனையினுடைய வெளிப்பாடாக உங்களுடைய குறைகள் என்ன, நீங்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன, எல்லாவற்றையுமே நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறேன். அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் மீது இரக்கம் காண்பித்து அவர்களுடைய வாழ்விலே அதிசயத்தை நிகழ்த்துகிறார். நீங்கள் போய் குருக்களிடம் காண்பியுங்கள் என்று சொல்லுவதன் வழியாகவும், அவர்களை பார்த்து நீங்கள் போங்கள் என்று சொல்லுவதன் வழியாகவும் ஆண்டவர் என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இதோ உங்களுடைய வாழ்விலே நீங்கள் படக்கூடிய துன்பம் இன்றோடு முடிந்துவிடப் போகிறது. என்னை பார்த்து இரக்கம் காண்பியுங்கள், என்னுடைய இரக்கத்துக்காக நீங்கள் வேண்டினீர்கள், நானும் உங்கள் மீது இரக்கப்படுகிறேன். உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய உடல் நோய், உங்களுடைய வேதனை, உங்களுடைய மன உளைச்சல் எல்லாமே இதோடு நீங்கி போய்விடும். நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பித்து தூய்மை பெற்றவர்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இவர்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறார். இவர்கள் மீது இரக்கம் காண்பித்து இழந்த அந்தஸ்தை மீண்டுமாக இவர்களுக்கு கொடுக்கிறார். மீண்டுமாக கொடுத்து இவர்கள் மனநிறைவோடு வாழ ஆண்டவர் அருள்பாலிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய பார்வையின் வழியாக இழந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டுமாக எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு சமாரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், மீண்டுமாக திரும்பி எனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன், ஆகவே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய வாழ்விலே நான் இரக்கம் காண்பிக்கிறேன், உன்னுடைய வாழ்விலே நான் அதிசயங்களை நிகழ்த்துகிறேன், உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான நிறைய காரியங்களை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், நீ எதெல்லாம் என்னை நோக்கி வேண்டுகிறாயோ எல்லாவற்றையுமே நான் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் நன்றி உணர்வு மிக்கவனாக இருக்க வேண்டும். என்னை தேடி வந்து நன்றி சொல்லக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். சமாரியர் ஒருவர் எவ்வாறு என்னை தேடி வந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி சொன்னாரோ, அதே போல நீங்களும் நன்மை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீர்கள் என்றால் அதுதான் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடிய செயல் என்று ஆண்டவர் சொல்கிறார். மற்ற 9 பேரை போல நாம் இருந்து விடாமல், பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் மறந்துவிடக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து விடாமல், எனக்கு என்ன பெருசாக கிடைச்சிச்சு என்கின்ற உணர்வோடு நாம் இருந்து விடாமல், நமக்கு அன்றாட உயிர் கொடுப்பது,
அன்றாட வழி நடத்துவது, அன்றாட காரியங்களிலே நமக்கு உறுதுணையாக இருப்பது என்று இறைவன் நிறைய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நன்மைகளுக்கு எப்பொழுதுமே நன்றி உணர்வு மிக்கவர்களாக வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். மீட்க உம்மை தந்தீர் கல்வாரி சீகரத்தில், எம்மை மீட்க உம்மை தந்தீர் கல்வாரி சீகரத்தில், அல்லும் பகலும் உம் கரத்தில் ஆழ்ந்து கிடப்பேன் உம் நினைவில், என் சிந்தனை சொல் செயல் யாவுமே உமக்கே அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் தரும் காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் இடைவிடா சகாய தாயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிபொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய் நவநாள் எடுத்து நினைவு கூறும் என்று அவருடைய கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால்
ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் கரங்களை விரித்து உறக்கமாக சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நம்மை வாழ்வு தருவதாக. ஆமென். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில்கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளமாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்
தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் மதிய வேளையில் நாம் அன்பின் விருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அன்னையினுடைய பக்தர்களுக்கு. ஆகவே அந்த அன்பின் விருந்தினை தொடர்ந்து வழங்குவதற்கு உங்களால் என்ற பெருந்தன்மையான நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம், நம்முடைய பசிலிக்கா பங்கில் நாம் மறைபரப்பு ஞாயிறை நாம் கொண்டாட இருக்கிறோம். வினோத விளையாட்டு போட்டிகள், உணவு கடைகள் மூலமாகவும், நீங்கள் கொடுக்கக்கூடிய கவர்களில் வைத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை வழியாகவும் நாம் நற்செய்தி பணிக்கென்று நாம் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் மூலமாக அனுப்பி வைக்க இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படக்கூடிய காணிக்கையானது மறைபரப்பு ஞாயிறுக்கென்று அனுப்பி வைக்கப்படும். ஆகவே விளையாட்டு போட்டிகள், உணவு கடைகள் இவற்றில் நீங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வாங்கி அதன் வழியாக இந்த மறைபரப்பு பணிக்காக உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். விளையாட்டு டோக்கன்கள், ஒரு டோக்கனினுடைய விலை ரூபாய் 5. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறும் நீங்களும் வந்து பங்கெடுக்குமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த நற்செய்தி பணிக்காக சிக்கன் பிரியாணி ஒன்று நாம் ஏற்பாடு செய்கிறோம். ஆகவே அதனுடைய விலை ரூபாய் 130. ஆகவே நீங்கள் முன்கூட்டியே வந்து பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் அதற்கு நாங்கள் தயார் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே 130 ரூபாய் சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ். அதனால் நீங்கள் உங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையானதை பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் அதை நாம் தயாரித்து வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இன்று மாலை நம்முடைய பசிலிக்காவில் நடைபெறக்கூடிய 6:15 மணி திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலிருந்து பதிவு செய்வார்கள். அதை அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பு செய்வார்கள். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு திருப்பலி கருத்துகளுக்கு காணிக்கையாக குறைந்தபட்சம் ரூபாய் 500 அல்லது அதற்கு மேலோ நீங்கள் கொடுத்து உதவ அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிளை பங்கான வரகுநேரி புனித சவேரியார் கோவில் திருவிழா வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் கொடியேற்றத்தோடு துவங்கி ஒவ்வொரு நாளும் நவநாள் எல்லாமே நடந்து டிசம்பர் மாதம்
7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலியும் தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நடைபெறும். ஆகவே இந்த திருவிழாவினை சிறப்பாக கொண்டாடுவதற்கு திருவிழா வரியாக ரூபாய் 300, திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்கள் திருப்பலி கருத்துக்களுக்கு ரூபாய் 200 நன்கொடைகளும் கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று மதியம் வழங்கப்பட இருக்கக்கூடிய அன்பின் விருந்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்திருக்கக்கூடியவர்கள் கலியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்பின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சை ரோட்டை சேர்ந்த ஆண்டனி பையஸ் குடும்பத்தினர், நாகமங்கலத்தை சேர்ந்த பிளேந்திரா பூபதி எலிசபெத் ராணி குடும்பத்தார் ரூபாய் 500, எடமலப்பட்டி புதூரை சேர்ந்த சேவியர் அந்தோணி மேரி ரூபாய் 500, மாத்தூரை சேர்ந்த ஆரோக்கியசாமி தனசெல்வி ரூபாய் 500, எல்ஐசி காலனி ஆரோக்கியதாஸ் ஞானசுரோன்மணி ரூபாய் 200, விராகலூரை சேர்ந்த டேவிட் ஜாக்லின் ரூபாய் 1000, வாழவந்தான்கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ் ரூபாய் 500, திருவரம்பூரை சேர்ந்த அருள் செல்வன் ரூபாய் 500, ரத்தமாடிப்பட்டியை சேர்ந்த லில்லி கிரேசி ரூபாய் 500, விக்னேஷ் நகர் ஜூட் கிங்ஸ்லி ரம்யா ரூபாய் 2000, உறையூரை சேர்ந்த சகாய மாதா அடகு கை நிறுவனத்தினர் ரூபாய் 5000, ரியா ஷேரன் ரூபாய் 500, சங்கிலியாண்டபுரம் மரியா ஏஞ்சல் கிறிஸ் ஆண்ட்ரூஸ் ரூபாய் 1000, பொன்மலைப்பட்டியை சேர்ந்த விவேக் பிந்தியா ரூபாய் 300, சோமரசம்பேட்டையை சேர்ந்த பீட்டர் ரோசி ரூபாய் 200, ஐயம்பட்டியை சேர்ந்த அலெக்ஸ் ரூபாய் 2000, இருதயராஜ் ரூபாய் 1000, திருமங்கலத்தை சேர்ந்த சேவியர் பாத்திமா மேரி ரூபாய் 500, வயலூரை சேர்ந்த கில்பர்ட் ஷீலா ரூபாய் 500, மல்லிகைபுரத்தை சேர்ந்த ஆகாஷ் ஆலன் ரூபாய் 1500, காஞ்சி மார்க்கெட்டை சேர்ந்த ரெக்ஸ் அக்சீலியா ஜெஃப்ரி ரூபாய் 1000, செங்கிலியாண்டபுரத்தை சேர்ந்த ஆக்னஸ் ஷீபா ரூபாய் 500, சுப்பையா தெருவை சேர்ந்த இருதயராஜ் ரூபாய் 500, ஆரோக்கியசாமி லூயிஸ் மேரி ரூபாய் 500, கேகே நகரை சேர்ந்த ஜெகன் சரண்யா ரூபாய் 300, மார்க்கஸ் ரூபாய் 500, துரைசாமிபுரத்தை சேர்ந்த சேகர் ஆரோக்கிய மேரி ரூபாய் 250, அந்தோணிசாமி மேரி ரூபாய் 1000, பெயரில் விரும்பாதவர் ரூபாய் 3000. இவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தினையும் நம்முடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். இடைவிடா சகாய தாயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழி நடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும்
இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உமரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனதளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புலம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரே, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரே, உலகமதிசையுள் மக்கள் போற்றி புகழரும் உமர் புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரே, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரே, பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம் மௌனமாக. அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு
மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரை நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும் பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும் இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள் சச்சரவுகள் வன்முறைகள் ஆகியன ஒழிவும் நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும் ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு ஜெபிப்போம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். போற்றராக்கினி தன்னை பகலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு தர இப்பொழுது நம் நடுவே எழுந்தருளி இருக்கிறார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண் நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அழைத்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அழைத்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு சுகம் கொடுப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம்
உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபாரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பத்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறியாக இறைவனின் தன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி வந்த யாருமே ஏமாற்றப்பட்டதில்லை. அன்புக்குரியவர்களே, நாமும் கூட தூக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை தொழ வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும், ஆண்டவரிடமிருந்து ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, மகதலா மரியா அதிகாலையிலே அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடுகிறார். கல்லறைக்கு ஓடிய அந்த மகதலா மரியாவுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்ன என்றால், உயிர்த்த ஆண்டவரை முதலாக வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, ஆண்டவரில் தஞ்சமடைகின்ற பொழுது, ஆண்டவர் நிறைவான ஆசையை, நிறைவான மாட்சியை நம் எல்லோருக்குமே வெளிப்படுத்தி நம் எல்லோரையுமே தாங்கக்கூடியவராக, நம்முடைய வாழ்விலே அதிசயங்கள் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு ஜெபிக்கத்தான் நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. எல்லாம் இவரால் முடியும், எல்லாம் இவரால் முடியும். இவரை நம்பி வந்த யாருமே கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆகவே ஆண்டவரை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம், பக்தியோடு ஜெபிப்போம். நூற்றுவ தலைவர் எவ்வளவு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்தாரோ, 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் அவதியுற்ற பெண் எவ்வளவு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்தாரோ, அதே நம்பிக்கையை நாமும் இந்த வேளையிலே பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, புதன்கிழமையாகிய இன்றைய தினம் உம்முடைய ஆசையை பெற்றுக்கொள்வதற்காக, உம்முடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து, உடல் வேதனையிலிருந்து, மன கஷ்டத்திலிருந்து, மனபாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எங்களை தொடு, எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்து, எங்களுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் இந்த வேளையிலே கொடு ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளை, தொழுநோயாளர்கள், ஆண்டவரே எங்கள் மீது இரங்கும் என்று உரக்க கத்துகின்ற பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார், அவர்களை உற்று பார்க்கிறார், அவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தை கொடுக்கிறார். அதே போலுதான் இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து யாரெல்லாம், ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு மன உளைச்சலிலிருந்து விடுதலை வேண்டும், ஆண்டவரே என்னுடைய மனக்காயங்களுக்கெல்லாம் மருந்து வேண்டும், ஆண்டவரே என்னுடைய கவலை நீக்கப்பட வேண்டும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று யாரெல்லாம் உருக்கத்தோடு இந்த ஆண்டவரை பார்த்து உரத்த குரலிலே ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லோருக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் மீது இரக்கம் காட்டப் போகிறேன், நான் உன்னுடைய வாழ்விலே அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன், உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நான் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எல்லாருமே ஆண்டவரை உற்று பாருங்கள், நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை பாருங்கள். இந்த ஆண்டவர் வல்லமை படைத்த தெய்வம், இந்த ஆண்டவர் நமக்கு பலனாக இருப்பார், இந்த ஆண்டவர் நமக்கு சக்தியாக இருப்பார். ஆகவே நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கக்கூடிய இந்த ஆண்டவரிடம் உற்று பார்த்து உருக்கத்தோடு ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதோ உம்முடைய பாதத்திலே முழந்தால் படியிட்டு வேண்டுகிறோம் அப்பா, என்னுடைய மன
காயங்கள் தீர வேண்டும். என்னுடைய உடல் நோய்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும். நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எனக்கு வெற்றியாக மாற வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல விதத்திலே படிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியம் கைகூட வேண்டும். திருமணம் ஆகி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, ஒட்டுமொத்தமாக நிறைய கஷ்டங்களை, நிறைய மனபாரங்களை, நிறைய தோல்விகளை, விரக்தியை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் என்கின்ற விசுவாசத்தோடு தான் இதோ இந்த வேளையிலே உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினைக்கிற பொழுது, கவலைகளை நினைக்கின்ற பொழுது கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடுகிறதே என்கின்ற வேதனை எல்லாவற்றையுமே சுமந்த பிள்ளையாக முழந்தால் படியிட்டு கிடக்கிறேன். ஆண்டவரே, 100 தலைவர் வந்து முன்னால் பணிந்து தாழ்ந்து தெண்டென்று வணங்கியது போல நானும் இந்த வேளையிலே வணங்குகிறேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். தெய்வமே, என் மீது இரக்கம் வையும். இதோ இந்த பிள்ளைகள் எல்லோரையுமே நிறைவாக ஆசீர்வதித்து உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இவர்களை தொட்டு இவர்களை பலப்படுத்தி மகிழ்ச்சியோடு இவர்கள் வாழ நீரே அருள் கூர்ந்தருளும். அன்பு இயேசுவே. மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.